ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையில தான் இருக்கும். சென்னையில எக்ஸாக்டா முகப்பேர்ல தான் இருக்கும். இங்க ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கீங்க நான் பின்னாடி சொல்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சென்னைக்கு எதுக்காக வந்திருக்கோம்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கோம். அது என்ன ஏதுன்ற ஃபுல் டீடைல் வெயிட் பண்ணி பாருங்க. முக்கியமா வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஆமா, இப்போ ஏன் நம்ம இங்க வந்திருக்கோம்? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் மச்சான் நல்ல ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருந்தா சொல்லுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தான். அதுக்காண்டி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அவங்க ஏன் உன்கிட்ட கேட்டாங்க? அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்காண்டி கேட்டிருந்தான். இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வாட்ஸ்அப்ல வர ஃபேக் நியூஸ் தான். கேன்சர் அது குணப்படுத்தும், இது குணப்படுத்தும், நாங்கள் கொடுக்குற எல்லா தகவலும் எந்த அளவுக்கு உண்மை, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆயுர்வேத கேன்சர் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும், அங்கே கொடுக்குற ட்ரீட்மெண்ட் என்ன, அதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் என்ன, அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்காண்டி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகலாம். இதுதான் புனர்ஜன் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டல். இங்கே ரிசப்ஷன் கிட்ட தானே இருக்கும். இந்த இடம் தான் இவ்வளோ எல்லாத்தையும் கைட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு இருக்க எல்லா டவுட்டையும் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னட்டி அங்கே வராமல் இங்கே நின்று இந்த படத்தையே பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஃபோட்டோவில் யாரு? அதையும் அந்த அண்ணன் கேட்டே தெரிஞ்சுக்கிடுவோம். அண்ணா ஒரே ஒரு சொன்ன அண்ணா, இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க யாருண்ணா? சார் பேர் தான் ஸ்ரீ பொம்மு வெங்கடேஸ்வரா ரெட்டி. இவங்க தான் நம்ம நிறுவனர் புனர்ஜன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சது. இப்போ பார்த்தோம்னா இந்தியாவுக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது புற்றுநோய் என்ற கொடிய நோய் தான். இப்போ தமிழகத்தில் ரீசெண்டாக ஆய்வறிக்கன் படியும் போன வருஷத்தை விட இந்த வருஷத்தில் தமிழகத்தில் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. அதுக்காக தான் சார் துரிதமாக செயல்பட்டு ரசாயன ஆயுர்வேதா முறைப்படி நிறைய கண்டுபிடிப்புகளை அரிய முறையில் செஞ்சு, அதாவது கேன்சர் செல்ஸ்ன்றது மற்ற பாகத்தை அழிக்காத வரைக்கும் உயிர் இழப்புன்றது ஏற்படாதுன்னு சொல்லி அதன் மூலியமா ஆய்வறிக்கை தயாரிச்சு ஏழை எளிய மக்களுக்கு கேன்சரால வர கொடிய நோயிலிருந்து காப்பாற்றுற உதவ மருந்தை கண்டுபிடிச்சு அது வெற்றிகரமா செயல்படுத்திட்டு இருக்காரு. மேலும் பார்த்தோம்னா கேன்சர்ன்றது செலவழிக்கிறதுக்கே அலோபதி வேற எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே அதிக பொருட்செலவு ஏற்படும். ஆனால் சார் கண்டுபிடிச்ச புனர்ஜன் ரசாயன ஆயுர்வேதா முறைப்படி தயாரித்த மருந்தின் மேலே அது ரொம்பவே மற்ற சிகிச்சை முறைப்படி ரொம்பவே எளியது, ஏழை எளியவருக்கும் சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கீங்கண்ணா? இங்கே நம்ம கேன்சருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இப்போ பார்க்குறோம். அப்படியாண்ணா? இப்போ இங்கே நான் ட்ரீட்மெண்ட் பண்ணேன்னா முதல்ல என்ன பண்ணணும்? ஏன்னா தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ என்னை மாதிரி வெளியே இருந்து வர்றவங்க இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக இங்கே கேன்சருன்ற முதல்ல கன்ஃபார்ம் ஆனதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டோட அந்த ரிப்போர்ட்ஸோடு தான் வரணும். எதர் பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வராங்களா இல்லை பேஷண்ட்டோட க்ளோஸ் அட்டண்டர்ஸ் யார் வராங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கேன்சருன்னு கன்ஃபார்ம் ஆன ரிப்போர்ட், ஏதாவது பயாப்சியாக இருக்கட்டும் இல்லை பெட் ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சுருக்காங்களான்னு கேட்போம். ஏன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் தான் முக்கியம். அதை பார்த்து தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு கேட்டுட்டு அப்புறம் பேஷண்ட்டோட கண்டிஷன், இப்போ முன்னாடி எப்படி இருக்காங்க, அவங்க என்ன அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு சாப்பாட்டுலாம் எடுத்துக்கிறாங்க, அவங்க உடல்நிலை எப்படி இருக்கு, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்களான்றது எல்லாமே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோடைய ரசாயன ஆயுர்வேத முறைப்படி இந்த கேப்சூலாக தான் மெடிசனாக தருவோன்றத பேசிக்காக சொல்லிட்டு அவங்க விவரம், சிகிச்சை எங்கேருந்து வந்திருக்காங்க, எந்த ஊர், அதெல்லாம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நான் அந்த ரிப்போர்ட்ஸ் வச்சுட்டு டாக்டரை பார்க்க சொல்லுவேன். ஆனால் இப்போ வீட்டில் இருந்த மணிக்கே வாட்ஸ்அப் மூலமாக இது மருந்து வாங்கிக்கலாமா? கண்டிப்பாக. இப்போ என்னென்னா முதல் டைம் மட்டும் பேஷண்ட் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, பேஷண்ட்டோட க்ளோஸ் ரிலேஷன் அவங்க விவரங்களை சொல்லிட்டு பேஷண்ட்டை வீடியோ காலில் கூட அவங்க ஃபோன்ல இருந்து டாக்டர்ஸுங்க கன்சல்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட்ஸை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் அப்போ எங்கே இருந்தாலும் நம்ம ட்ரீட்மெண்ட் இங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படி தான்? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருனாலையுமே கேன்சர் பேஷண்ட்ஸ் அரிதே ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வரணும்லாம் அவசியமே இல்லை. அவங்க வாட்ஸ்அப் கால்லேயே வீடியோ கால்லேயே கூட நம்ம டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. ஆனால் இப்போ ஒருத்தங்க வாயில் கட்டி இருக்குன்னு ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னா அவங்களுக்கு எடுத்தோன்னே ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்களா, என்ன பண்ணுவீங்கன்னா? இல்லை, இப்போ கட்டி எத்தனை நாள் இருக்குது, அதனுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களால சாப்பிட முடியுதா இல்லை வாய் திறக்க முடியுதான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு உண்டானதை ரிப்போர்ட்ஸ் இல்லாமல் நம்ம கேன்சருன்னு கன்ஃபார்ம் ஆனால் தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியும். அதனுடைய பயாப்சி, அதாவது சத டெஸ்ட்டுன்னுவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டோட வர சொல்லுவோம். கூடவே ஸ்கேன் ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா டீட்டெயில்ஸாக வேறு எங்கன்னா பரவி இருக்கான்னு கூட பார்த்துட்டு அதுக்கு உண்டான சிகிச்சை முறையை ஆரம்பிக்கலாம். ஓகே, அது கேன்சர் கட்டிதான்ட்டு உறுதிப்படுத்துகிற ரிப்போர்ட் நமக்கு முக்கியமானது தேவை. இது அந்த பயாப்சி ரிப்போர்ட்டு இல்லைன்னா அந்த பெட் ஸ்கேன் ரிப்போர்ட்டுன்னுவாங்க. ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட நம்ம மேலும் சிகிச்சை விவரங்களை நம்ம டாக்டர் தெரியப்படுத்துவாங்க.
இங்கே இருக்கிற எல்லா பேஷண்ட்கிட்டையுமே பேசி பார்த்தோம். அவங்க எல்லா இடத்துலையுமே ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு சிலருக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் இருந்த நிலமையில இந்த ஹாஸ்பிட்டல் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஆமாங்க, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பசி எடுக்குதுன்னு, அவங்களோட வேலையை அவங்களால பார்க்க முடியுதுன்னு, ஒரு நோயாளி மாதிரியான எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைன்னு தெம்பா சொல்கிறாங்க. படுத்த படுக்கையாக இருந்தவங்க கூட எந்திரிச்சு நடக்கிறாங்கன்னு கேட்கும்போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. இங்கே என்ன மாதிரி ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க? இங்கே ரசாயன ஆயுர்வேதங்கிற ஸ்பெஷல் முறையை செய்கிறாங்க. இது நம்ம கேன்சர் செல்லை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகப்படுத்துது. முக்கியமாக இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. நீங்கள் மற்ற ட்ரீட்மெண்ட் பார்த்தாலுமே கூடவே இதையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல போய் அடியோட இது குணப்படுத்த உதவுது. ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட்னா என்ன? ரூட் காஸ் ட்ரீட்மெண்ட்னா நமக்கு நோய் எங்கேருந்து ஆரம்பித்ததோ அந்த இடத்துல அது அடியோட குணப்படுத்துது. ஒரு சில கேள்விகள் மட்டும் டாக்டர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு, வாங்க கேட்கலாம். வணக்கம் டாக்டர், என் பேர் ஆனந்த். நாங்கள் திருநெல்வேலியிலேருந்து வரோம். இந்த ஹாஸ்பிட்டல் பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் கேள்விப்பட்டோம். ஒரு சில சந்தேகங்கள் மட்டும் இருக்குது, அது உங்ககிட்ட கேட்கலாமா? கண்டிப்பாக. மாடர்ன் ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கும்போது எதுக்காண்டி புனர்ஜன ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் எடுக்கணும்? ஸோ கண்டிப்பாக. ஸோ வந்து ஏன்னா வந்து மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ வந்து நிறையவே இருக்குது. ஸோ கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து நாளுக்கு நாள் கேன்சரும் அதிகமாகிட்டே இருக்கும்போது மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸுமே அதுக்கேற்ற மாதிரி வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஆனால் வந்து இங்கே நம்ம புனர்ஜனில் வந்து ஃபாலோ பண்ணுறது ரசாயன ஆயுர்வேதா தெரப்பி. ஸோ ரசாயன ஆயுர்வேதாங்கிறது ஒரு ரொம்ப பழங்கால முறை தான். ஸோ இது வந்து நம்ம வந்து ரெஜினுவேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மன்னர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்த முறை தான் வந்து ரசாயன ஆயுர்வேதா. ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ்னால், மெயின் அட்வான்டேஜ்னா, ஸோ ரொம்ப மைன்யூட்டாக டோசேஜ் எடுக்கும்போதே இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக வந்து புனர்ஜனில் வந்து மெயினாக இது ஃபாலோ பண்ணுறதுனால இது புனர்ஜனுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து நல்லாவே வந்து எஃபெக்டிவாகவே இருக்குது. லாஸ்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க, அவங்களுக்கு கூட இங்கே ட்ரீட்மெண்ட் உண்டா? கண்டிப்பாக. ஸோ இங்கே வந்து நம்ம எல்லா ஸ்டேஜஸ்க்கும் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் இங்கே கொடுக்குறோம், சரிங்களா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து சரியாக எடுத்திருப்பாங்க, அதனால திருப்பியும் வந்திருக்கலாம், சரிங்களா? ஸோ அது ஒரு சில ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே அவங்களுக்கு வந்து இன்னும் அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்கலாம் ஸ்டேஜஸ், சரிங்களா? ஸோ அந்த பட்சத்தில் அவங்க வந்து அதோட விட்டுறாமல் நம்ம ஆயுர்வேதிக் இந்த மாதிரி ரசாயன ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லபடியான ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கும், நல்ல ரெக்கவரி இருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு. அவங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்னஸ் இருக்கலாம், சரியா சாப்பிடாம இருக்கலாம், கான்ஸ்டிபேஷன், அந்த மாதிரி ஃபீவர், ரேஷஸ், அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கூட தவிர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். கண்டிப்பாக. டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்காங்கன்னா எவ்வளோ நாளில் அந்த மாற்றத்தை அவங்க பார்க்க முடியும் டாக்டர்? ஸோ இது எப்படின்னா வந்து ஜென்ரலி எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து எஃபெக்ட் இருக்காது, சரிங்களா? ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ஒரு 2-3 வீக்ஸில் அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படின்னா வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டாலே ஒரு கேன்சர் பேஷண்ட் நல்லா சாப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து எனர்ஜி லெவல் நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால வந்து படிப்படியாக தான் வந்து உங்களுக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி மைனராக உங்களுக்கு சேஞ்சஸ் எல்லாமே சீக்கிரமாகவே தெரியும். ஓகே. எந்த கேன்சரை எவ்வளோ டைமில் கட்டுப்படுத்த முடியும்? இப்போ வந்து ஒரு கேன்சர் வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகுமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வந்து ஒரு கேன்சர் ஒரு கட்டி மாதிரி வந்து ஒரு புண்ணாகி அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி ஸ்டொமக்கில் இருந்தீங்கன்னா அவங்களால சாப்பிட முடியாது. ஸோ இதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் இவ்வளோ நாள் தான் அவ்வளோ நாள் தான்றதை விட உடம்பும் ஒரு மாதிரியா இருக்கும், இல்லைங்களா? ஒருத்தங்க இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் பசி, இன்னொருத்தங்களுக்கு வேற மாதிரி பசிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஆளுக்கு ஒரு ஆளுக்கும் உங்களுக்கு மாற்றம் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து சொல்ல முடியாது கண்டிப்பா இவ்வளவு நாள்ல நீங்க வந்து சரியாடுவீங்க இவ்வளவு நாள். பட் ஆனா we have to see. அதுக்கு தான் நாங்க என்ன பண்ணுவோம்னா பீரியாடிக்கலா உங்களுக்கு வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு வந்து பெட் ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிளட் டெஸ்ட்லாம் எழுதி கொடுப்போம். மாசம் பிளட் டெஸ்ட்லாம் வந்து செக் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணுவோம், சரிங்களா? சரி டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குன்னா அந்த கேன்சரை கூட அவங்களால குணப்படுத்த முடியும்? ஸோ அது அகெயின் வந்து அந்த பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நார்மலாக வந்து ஹெல்த்தியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எல்லா வைட்டல்ஸும் நார்மலாக இருக்குது, உங்களோட பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்குது, அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாவே வந்து தெரியும். ஸோ அதே வந்து அந்த ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, அவங்க வந்து சாப்பிடவும் முடியாமல் இருக்காங்க, ஸோ லிக்விடாக வந்து டயட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸுமே வந்து ஸ்லோவாக தான் தெரியும். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்குன்னு கர்ப்பப்பையை நியூட்ரிஷன் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மறுபடியும் அந்த புற்றுநோய் வருமா? இப்போ வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த வியாதி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க நல்லா தான் இருப்பாங்க, நல்லா இருக்கவங்களுக்கு தான் வந்து கேன்சர்னு ஒரு வியாதியே வருது. ஸோ இப்போ வந்து நல்லா இருக்காங்க, அவங்க ஆப்ரேஷன்லாம் பண்ணி எடுத்தாச்சு எல்லாமே. ஆனா திருப்பி வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு.
இருக்கு. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ், நல்ல ஒரு ரொட்டீன்ல இருந்தாங்கன்னா வரதை கொஞ்சம் தவிர்க்க முடியும். ஆனா வந்து அது இப்படி பண்ணியும் வரதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? ஸோ அதனால வந்து வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் வந்து எவ்ரி 6 months வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ அப்லேயே இருப்பாங்க. திருப்பி அப்படி வந்துச்சுன்னா அது வந்து முதல் கட்டத்திலேயே வந்து அறிஞ்சு என்ன பண்ண முடியும், டக்குன்னு அப்பயும் வந்து தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து கம்மியாகும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ டாக்டர், இந்த மெடிசின்ஸ்லாம் நிறைய உலோகங்கள் பயன்படுத்துறா சொல்றீங்க, அதெல்லாம் எப்படி மருந்தா பயன்படுது? ஸோ இது எப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து அது டைரெக்டாக நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ அது ப்ராசஸ் பண்ணி பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு இந்த ரசாயனான்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து நிறையா ஸ்டெப்ஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ வந்து அதுக்கு வந்து பாவனை கொடுக்கணும், ஸோ அதுக்கு புட்டம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து 1 by 1 ப்ராசஸ் ஆகி வரும்போது ஸோ அதோட குவான்டிட்டியுமே வந்து ரொம்ப குறைவாக தான் வந்து நமக்கு ஈல்டு கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதனால இப்போ நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு 1 kg ஆஃப் த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணும்போது ரொம்ப நமக்கு கிடைக்கிறது ஒரு 50-60 grams ஆஃப் அவுட்புட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஆக்சுவலாக என்னோட எல்லா சந்தேகத்துக்குமே நீங்கள் பதில் சொன்னீங்க. உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ டாக்டர். இங்கே இருக்க டாக்டர் சரி, இங்கே வேலை பார்க்குற மற்ற மக்களும் சரி, எல்லாருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் இங்கே வந்து தங்கி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எந்த ஒரு அவசியமே கிடையாது. வெளியூரில் இருக்கவங்க வீட்டில் இருந்தேயும் உங்களோட ஃபோன்லேயோ இல்லை வீடியோ கால்லையோ டேரெக்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கான்னு உங்களை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி உங்களோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், தூரத்தில் இருக்க நமக்குமே இது ஒரு நல்ல விஷயம் தானே? மக்களை கேன்சர் வந்துருச்சுன்னு யாருமே அனாவசியமாக பயப்பட தேவையில்லை. சரியான விவரம், சரியான மருத்துவம், கூடவே மனசில் வைராக்கியம் இருந்தால் போதும், இதுலேருந்து ஈஸியாக நம்ம மீண்டு வந்துடலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா புனர்ஜன் ஆயுர்வேதா தமிழ் யூடியூப் சேனலில் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. இவங்ககிட்ட யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் பக்கமும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனவங்க அவங்களோட அனுபவத்தை பேசி வீடியோவை பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மறக்காமல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் கூட உள்ள யாரோ ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் நான் கண்டிப்பாக நம்புறேன். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல், பாய்.